பாம்பு பாருங்க ரெட் கலர்ல. காலுக்கு பின்னாடி ஒரு கால் இருக்கு பாருங்க. நூடுல்ஸ் மாதிரி சாப்பிடுது. கண்ணு இதுக்கு மட்டும் வேற கலர் பாருங்க. ஒரு கண்ணு இதுக்கு மட்டும் வேற கலர் பாருங்க. yellow கலர். கூட்டா இருக்கு. இவ்வளவு குட்டி ஆடு நான் பார்த்ததே இல்ல. இல்ல வராது. அவரே புஷ்மி கையிலே. யாரா அது? என்ன எனக்கு கூசுது. ப்ரோ சும்மா இருங்க. சன் கேனோ ஒரு கிரீன். ஏய் செம்ம கியூட்டா இது. गाइस வெல்கம் டு வைட்டா சன்செட் vlogs டே 3. இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம். வைஃப் மார்க்கெல்லாம் ஸ்டார்டிங் அப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் மார்க்கெல்லாம் மிச்ச மீதியெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் பரிமாறிட்டு இப்பதான் உட்காந்து சாப்பிடுறாங்க. நல்ல ஒரு சமூக மாற்றம் மரத்து கேட்டு ஸ்வே நீயுமா பாலும் பாப்பான்னு சேர்த்து ஒரு வாசனை வருது. நிறைய பாப் ஆகல காமிக்காதீங்க. ஓகே गाइस இப்போ நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க். சோ இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து நான் 5 இயர்ஸ் முன்னாடி இருந்து வருஷம் வந்துட்டு இருக்கேன், போன வருஷம் தவிர்த்து. சோ இந்த பேர்ட்ஸ் பார்க் பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து நாங்க வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்ல வந்து இப்படி ஒரு கார் பார்க் இவ்வளவு பெருசு, இந்த மாதிரி டைல்ஸ் இந்த மாதிரி மேல இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, வெறும் ஓப்பனா இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இது வந்து சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்னு காட்டுறேன், அப்படியே வாங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஃபாலோ மீ. நீங்க பாருங்க யாருன்னு. இதெல்லாம் 5 வருஷம் முன்னாடி நான் வரும்போது எடுத்தது. அதுல இருந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேற வேற ஷேப்ல இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே பெருசா வச்சிருக்காங்க. சரி வாங்க, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேரட்ல இருந்து எல்லாமே உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, டிக்கெட்ல இருக்கோம். டிக்கெட் பாத்தீங்கன்னா இதான் ஃபுல் டிக்கெட், இது ஹாஃப் டிக்கெட், இது பேசிக். நீங்க சூப்பர் காம்போ எடுத்தா ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா பண்ணலாம். கிங் காம்போ எடுத்தீங்கன்னா 3 ஆக்டிவிட்டிஸ் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அது எதுங்கிறது இதுல சூஸ் பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் என்னங்கிறது. இல்ல எதுவுமே என்ட்ரி பண்ணிட்டு நான் தனித்தனியா பே பண்ணிக்கிறேன்னா தனித்தனியா 100 பே பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்? இது என்னது? இது உள்ள ஒரு டாய் இருக்குடா, இது டாய் இருக்குமா? ஓ, இதுக்கு தனியா பே பண்ணனுமா? ஆமா, வாங்கியாச்சு. அச்சு பால் 200 ரூபீஸ் ஆகும். ஒரு பால். அதுல வந்து gift இருக்கும், mystery gift. டிக்கெட்டே 300 ரூபாய் தானடா. பட் இது ஓபன் பண்ணி இதுல என்ன இருக்குன்னு பாரு ரிஷி. நீ காட்டு கேமரால காட்டு. ஓபன் பண்ணி கேமரால காட்டு. உள்ள வெடிக்கும் பாம்பு இருக்கும். அச்சு இங்க காட்டு. இப்படி காட்டு. ஃபுட் செயின் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. நம்ம வந்து வைல்ட் அனிமல்ஸ்க்கு என்ன பண்றோம், அதோட வேலை என்னன்னே தெரியாம நம்மளே அதுக்கு சாப்பாடு போடும்போது அதுல ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லேடி வந்து கிராஸ் சாப்பிடுற பட்டர்ஃப்ளை வந்து தவளை சாப்பிடும், இதை வந்து இது சாப்பிடும், இதை வந்து பாம்பு சாப்பிடும். இந்த செயின் போனா இந்த நியூட்ரியன்ஸ் அதுக்கு கிடைக்கும். எதுவுமே இனப்பெருக்கம் அதிகமாகாத மாதிரி பேலன்ஸும் ஆகும். அதனால நம்மளா குறுக்கால போயிட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க கூடாது, ஒரு இனத்தை நடுவில் அழிக்கவும் கூடாது. இப்ப இந்த இனமே இல்லைன்னா இது எல்லாம் பெருகிட்டே இருக்கும், இதுக்கு ஃபுட்டே கிடைக்காது. அந்த மாதிரி எமிலியான் பாருங்களேன், எப்படி இருக்கிற இடமே தெரியாத மாதிரி படுத்து. இவ்வளவு நேரம் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. வெள்ளை ஆமை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வெள்ளை ஆமை பாம்பு பாருங்க ரெட் கலர்ல. பாப்பா இந்த மாதிரி வந்தீங்க தனியா வந்தீங்க மிஸ் ஆயிருவீங்க, போங்க பேரண்டோட போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிஷஸ் பார்த்தோம். வந்ததுக்கு அப்புறம் இங்க ஃபுல்லா கோழி வெரைட்டிஸ். நான் ஆல்ரெடி ஏலகிரில இதுக்கு vlog போட்டிருக்கேன், நான் அவ்வளவு கிளியரா போட்டிருக்கேன் தெரியல. இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணதால மறுபடியும் பாத்தீங்கன்னா பிரம்மா அப்படின்ற கோழி. இந்த கோழி கிட்ட காட்டுங்க, அதோட கால்ல கூட ஃபெதர்ஸ் இருக்கும், அதோட ஃபிங்கர்ஸ்ல கூட. இது வந்து இருக்கிறதுலே உலகத்திலேயே லார்ஜஸ்ட் பெரிய சைஸ் சிக்கன் இதுதான். இதை வந்து கிங் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. USA தான் இதோட ஒரிஜின். 6 கிலோ ஒன்னு கட் பண்ணாலே போதும், ஃபேமிலியா சாப்பிடுவீங்க அந்த மாதிரி. இதுக்கு வந்து ஃபெதர்ட் ஃபீட் இருக்கு, நான் காட்டினேன் இல்லையா அந்த மாதிரி. இது வந்து சால்மன் பிரான்ஸோட கோழி, பெரிய கோழி. அதான் ஃபாரின்லாம் முட்டை நல்லா பெருசு பெருசா இருக்க ரீசன் வந்து அங்க ஒரு கோழிங்களே ஜாப்பனீஸ் கருங்கோழியா, ஜாப்பனீஸ் பாந்தம், ஜப்பான் கோழி. இது அவங்க ஊருக்காரங்க மாதிரி குட்டியா இருக்கு. தலையில வந்து ஒரு ஃபெதர் மாதிரி இருக்கு, அழகா இல்ல? பாக்க ஏதோ மைக்கோட கவர் மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து இது ரொம்ப ஷை டைப்பா. இதுக்கு யாரையும் பார்க்க ஷையா ஃபீல் பண்றனால அந்த இதை வச்சு அதோட மூஞ்ச மறைச்சிட்டு அப்படியே இருக்குமா, வெக்கப்பட்டு. செகண்ட் பேந்தம்ல இன்னொரு டைப்பு. இது ரொம்ப பாப்புலரா
kept for ornamental exhibition purpose வச்சிருப்பாங்களாம். ஃப்ளஃபியா இருக்குமா, ரவுண்ட் ஷேப்டு. சைனாவோட கோழி இது 8 வருஷம் வரைக்கும் வாழும். ஒரு வருஷத்துல 100 முட்டை கிட்ட போடுது. சைனா கோழி. சில்கின்ற பேருக்கு ஏத்த மாதிரி ஹேர் வந்து நல்ல சில்கியா சூப்பரா இருக்கு. ஒரு நாய் வளர்த்தா எப்படி வச்சு பொமேரானியன் அந்த மாதிரி இருக்கு. அந்த கிரே எல்லாம் பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கு. இது வந்து சிசிலியன் பட்டர் கேப். சிசிலியனோடது இட்டலி பேஸ்டு. 180 முட்டை போடும் ஒரு வருஷத்துக்கு. 8 வருஷம் வரைக்கும் வாழும். டேபிள் ஃபைட்டர். இதுக்கு முழுசா வளர்ந்த சேவலை இவ்வளவுதான் சைஸ். காலுக்கு பின்னாடி ஒரு கால் இருக்கு பாருங்க. காலுக்கு பின்னாடி ஒரு கிளா எக்ஸ்ட்ரா வருது பாருங்க. சைனால வந்து டேபிள் மேல ஃபைட் பண்றதுக்காக வளர்க்கப்படுற கோழி. அங்க வந்து ஜெனரலா கேம்லிங் எல்லாம் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த டேபிள் மேல கோழி சண்டை விடுவாங்க. டேபிள் ஃபைட்டர், அதனால தான் இதோட பேர். கடக்நாத். இது வந்து நம்மூர்ல கிடைக்குது இல்லையா? ரொம்ப ஃபுல்லா இதோட மீட் கூட கருப்பா தான் இருக்கும். கறியே வந்து கருப்பா தான் இருக்கும். இத சாப்பிட்டா நல்ல பிளட் ஊறுன்னு சொல்லுவாங்க. தங்க மயில் குட்டி இழுத்துக்கறா. இங்க பாரு அப்படியே நூடுல்ஸ் மாதிரி சாப்பிடுது. இது நான் வீடியோ எடுக்கிறேன். சரி தங்கம் குட் பாய். சோள மேல கான்மேல இருக்கலாம் போல. ஏன் அது கியூட்டா இருக்கு. இது பாருங்க குட்டி. அதுவே இதோட முடியை பிச்சு போடும் பிரெக்னன்சி டைம்ல. உள்ள படுத்துருக்கு பாருங்க, எப்படி படுத்துருக்கு. ரகுல் குடிச்ச உடனே விடாது. ஆமா அது சார் பேய்ங்க. ரக்குன் எங்க இருக்கா? ரக்குன் சேம் ரக்குன் பாக்குறேன். அது தூங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி தூங்குது பாரு ஸ்டைலா. ரிஷி மாதிரி தூங்குதுப்பா. ஐயோ குட்டி குட்டி. அங்க பாரு எத்தனை இருக்கு பின்னாடி. வாத்து சாப்பிடுறது சாஃப்டா இருக்கும். இந்த கிளி கொத்துறது வலிக்கும். இது பேரு வந்து புங்கனூர் குட்டை. ரொம்ப ஃபேமஸ். நிறைய ஆந்திரால ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வீட்லயே வளர்ப்பாங்க. ஹால்லே உட்கார்ந்துருக்கும், சோஃபால தான் உட்கார்ந்துருக்கும். இது வந்து இக்வானா. கலர் மாறுது. கடிக்கவே இல்ல. கலர் மாறுமே அதானே? இல்ல கலர் மாறாது. கிரீன் தான். கேமிலியன். ஸ்கூல்ல முடிச்சிட்டு இவ்வளவு மறந்து வச்சிருக்கேன். ஏமா இது வந்து இக்வானா வெஜிடேரியன். பார்த்தா தான் பயங்கரமா இருக்கும். ஆனா வந்து ரொம்ப சாதுவானது. இந்த பிரபா கையிலேயே தூக்கினா ஒண்ணுமே பண்ணல. இதை பார்த்து நம்ம தான் பயப்படுவோம். தலையாட்டுது. நம்ம தான் இதை பார்த்து பயப்படுவோம். ஆனா அது ரொம்ப சாதுவான ஒரு ஜீவன். கண்ணு இதுக்கு மட்டும் வேற கலர் பாருங்க. ஒரு கண்ணு இதுக்கு மட்டும் வேற கலர் பாருங்க. எல்லோ கலர்ல இருக்கு. அந்த கண்ணு என்ன கலர்? ப்ளூ. சில்வர் அண்ட் எல்லோ. மூணுமே குட்டி இவ்வளவு பெரிய சைஸ்ல இருந்துச்சு போனவாட்டி. இது மூணுத்தையும் நாங்க தூக்கி வச்சிருந்தோம். பின்னாடி பாரு ஷிட்சு பாரு. அது அவங்க அப்பாவோட பவர்ல நடந்தது. இல்ல அவங்க அம்மாவோட தவறுல நடந்தது. நீ வந்து உன்னோட சைஸுக்கு இதை நீ ஆஸ்ட்ரேஜ் நினைக்கலாம். ஆனா இதுக்கு தான் ஆஸ்ட்ரேஜ். இன்னும் இங்க கூட நல்லா இருக்கு. மண்டலூர்ல கூட இதெல்லாம் இல்ல. இங்க வந்து பாக்குறோம். மாடு சொன்னீங்க வச்சிருந்தாங்க. கழுதை. நீதானே மாடு இருந்த. கீழ போய் ஆம்பூர்ல மட்டன் சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணி சாப்பிட்டது இல்ல? ஆடு தொட்டதே இல்ல. தொட்டு பாரு. இல்ல சார் ரிஷி மாதிரி இருக்குப்பா குட்டி. பாத்தியா? தொட்டு பாரு. தொட்டு பாத்தியா? பால் கத்துரு. கூட்டா இருக்கு. இவ்வளவு குட்டி ஆடு நான் பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க. பிறந்து ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு செயின் வேற போட்டுருக்காங்க. ஏய் நீ என்ன பெரிய இதுவா? எல்லாரையும் முட்ற. கைஸ் நம்ம வந்திருக்கிறது ஏலகிரியில் இருக்க ஃபண்டேரா பேர்ட்ஸ் பார்க். நல்லா இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 3 hours நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதில் பேர்ட்ஸும் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸும் வச்சிருப்பாங்க. கேமல் கூட இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆஸ்ட்ரிச் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரேராக நம்ம பார்க்குறது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் பேர்ட்ஸ் அப்படிங்கும்போது பொதுவாக வந்து கூண்டுக்குள்ளே பேர்ட்ஸ் இருக்கும், நம்ம வெளியே இருப்போம். பட் இது எப்படின்னா நம்ம வந்து அந்த கூண்டுக்குள்ளேயே போய் அந்த பேர்ட்ஸை பார்க்குறது, பேர்ட்ஸ் நம்ம மேலே உட்கார்றது, தலையில் உட்கார்றது, நம்ம கம்மலை கடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். பேர்ட்ஸ்க்கு வந்து உங்களால் ஃபீடும் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு டிப் என்னன்னா, மதியத்தில் வந்து போகாதீங்க. ஒன்று போனீங்கன்னா காலையிலே போயிடுங்க, இல்லைன்னா நல்லா ஈவினிங்கில் போங்க. அப்போ தான் பேர்ட்ஸ் நல்லா வெளியே வரும். ரொம்ப மதியத்தில் போகும்போது அந்த ஹீட்டுக்கு வந்து எல்லாமே மேலே போய் உட்காந்துக்குது. ஆல்சோ மதியம் வந்து காலையிலேருந்து எல்லாரும் ஃபீட் பண்ணி அது ஓவர் ஹீட்டிங் பண்ணி மதியம் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கும். அதனால் எங்களுக்கு இந்த பிக்கெஸ்ட் பேரட் ஒன்று இருக்குது, மெக்கவுஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து கீழே வரல. ஆனால் எப்போ நாங்கள் போனாலும் வருஷம் அது எப்போயுமே கையில் வந்து உட்காரும், தலையில் உட்காரும். இந்த வாட்டி நல்லா தூங்கிருச்சு நாங்கள் மதியம் போனதுனால. சம்டைம்ஸ் நாங்கள் ஏர்லியாக போவோம், இல்லைனா ஈவினிங்கில் போவோம். இந்த வாட்டி நாங்கள் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் கிளம்ப வேண்டிய டைம்னால. இது மட்டும் என்னோட டிப்பு. பாரு அந்த பையன் இருக்கான்ல அங்கே அவனுக்கு அவனை கொத்திரு போய் பாரு, உனக்கு காட்டுறேன். அந்த பையனே கொத்திரு. யாரா அது? என்ன
எனக்கு கூசுது ப்ரோ 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 சும்மா சன் கேனோ ஒரு கிரீன். ஹாய் 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 தலைவா வா தலைவா. இறக்கம் இல்லையா உனக்கு? நீ வா போடு. நான் வரேன். சின்ன தளபதி. உன் மனசுல கல்லா தலைவா வெளிய வா தலைவா. தளபதி நீ வா. பாரு வா வா வா. தலைவா எல்லாமே வா தலைவா. அது தூங்கிட்டு இருக்கறாரு. ஏய் செம்ம கியூட்டா இது. பாருங்களேன் காட்டிக்கிட்டே உட்கார்ந்திருக்கு. ஸ்டாப் பண்ணிருக்கோம். பக்கத்துல வந்து முடவாட்டுக்கால் இருந்தது. முடத நாட்டுக்கால் முடவாட்டுக்கால் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை பாக்குறதுக்கு வந்து ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துக்காட்டவா? எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஒரு ஆட்டுக்கால் அடுக்கி வச்ச மாதிரி. இதோட நியூட்ரியன் வேல்யூ வந்து ஒரு மட்டன் சூப்ல இருக்கிற மாதிரி டேஸ்ட் வந்து மட்டன் சூப் மாதிரி இருக்கும். நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளோட இந்த கொலாஜன் இருக்குல்ல, நம்ம இந்த காலோட ஜாயின்ஸ் அதை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த ஃபுட்டுக்கு இருக்கு. ஸோ தட் யாராவது ஆர்த்தோ இது ஃப்ராக்சர் ஆகலாம் இருக்குதுன்னா இதை டெய்லி இந்த சூப் குடிச்சாலே சீக்கிரமா நார்மல் விட சீக்கிரமா அந்த இது கூடிடும். ஆல்சோ இதுல வந்து இது பேரே முடவ நாட்டுக்கால். அவரு முடவனா இருக்கவங்களுக்கு கூட ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இதோட கான்செப்ட். பெஸ்ட் ஆர்த்தோ கியூர் கிழங்கு வெரைட்டி. அப்புறம் ரிட்டன் எல்லாரும் ஆம்பூர் வழியாக வந்ததுனால கம்பல்சரி நாங்கள் ஆம்பூர் பிரியாணியில் ஸ்டாப் பண்ணாமல் எப்பவுமே போக மாட்டோம். ஸோ எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டோம். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு மறுபடியும் ஈவினிங் வர ஈவினிங் வந்து ஒரு இடத்துல டீ பிரேக் எடுத்தோம். உனக்கு என்ன டீ? இஞ்சி டீ. உனக்கு என்ன டீ? பண்ருட்டி. உங்களுக்கு என்ன டீ? பொண்டாட்டி. பொண்டாட்டி உனக்கு தெரியாது. என்ன டீ வேணும்னா கேட்டதனால பொண்டாட்டியா? தாங்க முடியல. இன்னும் யோசி பொண்டாட்டி வேணுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வேணும். இவங்க ஆசையா கொடுத்தா ஒரு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. இவங்க ஆசையா பேசினா எனக்கே மூஞ்சில அடிக்கணும்னு தோணுது. அவருக்கும் அதே தான் தோணும். அதுல தப்பு கிடையாது. இவங்க ஆசையா இல்ல பேசினாலே மூஞ்சில அடிக்கணும்னு தோணும் நமக்கு. அவர் மூஞ்சில அடிக்கணும் இவங்க பேசவும் செய்யறாரு. ஏலகிரி 3 days trip winding up. Thank you so much. Thank you. நீ போ. எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ வாங்க. அவளை வச்சு செஞ்சோம் வண்டியில. Thank you. Okay, thank you cameraman Akhilan. Thank you Shwet. Thanks Aki. தேங்க் யூ கா. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவரையும் கட்டி பிடிங்க. ஒரு நிமிஷம் இவரை கட்டி பிடிங்க. Thanks a lot for coming. Next time wife போடுவாங்க. ஓகே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாரும் வந்து ஒரு பெரிய விடை கொடுத்துக்கிட்டோம். அவுட்டர் ரிங் ரோட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கங்கே எல்லாருமே பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுனால மனசே இல்லை. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். குயிக்காக அடுத்த ட்ரிப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஹோப் இந்த ஏலகிரி சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.